பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பாக்கியம் சொந்தக்காரங்க எல்லாருக்குமே இன்விடேஷன் வைக்க முடியல. சீக்கிரமா கல்யாண ஏற்பாடு பண்ணதுனால எதுவும் பண்ண முடியல. நீங்க அவசியமா கல்யாணத்துக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா மயிலு உட்கார்றாங்க. என்ன மயிலு, உன்னுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்க போகுது. இப்பயாவது லீவு போடுவியா இல்ல வேலைதான் முக்கியம் வேலைக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு மாணிக்கம் கேக்குறாங்க. இல்லப்பா, 3 நாள் லீவு போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு மயிலு, உனக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதுல விருப்பம் இல்லைனாலும் நீ அட்லீஸ்ட் கலந்துக்கணும்னு நினைக்கிறியே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. மா, எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. அந்த குமாரெல்லாம் என் தங்கச்சியை நல்லபடியா பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி மயிலு, குமாருக்கு உன்னுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கல. சரி, நீ ஒரு நல்ல வரனா பார்த்துட்டு வா. இதே மாதிரி பணக்கார வரனா பார்த்துட்டு வா. கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாங்க. முடியாது இல்ல, கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், எதுவும் பண்ணாம தயவு செஞ்சு உன் வேலையை நீ பாருன்னு சொல்லி கோவமா திட்டிடுறாங்க. உடனே சுடர் அங்க வராங்க. என்ன சுடரு, நான் சொல்றதுல உனக்கு புரியுதா இல்லையா? எதுக்காக இந்த கல்யாணம் வேண்டாம் சுடரு. நீ குமார கல்யாணம் பண்ணா உன்னால சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா சுடர் என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருக்கா, நான் பணக்கார வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு போறதுல உனக்கு போறாம இருக்கு போல, அதனாலதான் நீ இப்படி பேசுற அப்படிதானேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இத கேட்டதும் மயிலால எதுவுமே பேச முடியல, சைலண்டாவே இருக்காங்க. அடுத்ததான் நம்ம பாண்டியனோட வீட்டுல இருக்க எல்லாரையும் காட்டுறாங்க. அப்ப கோமதி பாண்டியன் கிட்ட, ஏங்க வீடு தேடி அண்ணன் குடும்பத்துல இருக்கவங்க பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்காங்க, இப்ப கல்யாணத்துக்கு யாருங்க போறதுன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே பாண்டியன், என்னாலலாம் வர முடியாது. ஏதோ குமார் வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணா கூட கண்டிப்பா ஏதோ விருப்பமே இல்லைனாலும் கலந்துட்டு இருப்பேன். ஆனா அந்த மயிலு குடும்பத்து கூட சம்மந்தம் வைக்கிறது அதெல்லாம் வராது, சரிப்பட்டு வராது, விட்டுருன்னு சொல்றாங்க. இங்க பாரு, நீ ராஜி அதே மாதிரி கதிர் 3 பேரும் போயிட்டு வாங்கன்றாங்க. அப்பா, என்னாலலாம் போக முடியாது. வேணும்னா ராஜி அம்மா 2 பேரும் போயிட்டு வரட்டும். என்னுடைய அண்ணன் என்னால கஷ்டப்படுறத என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிடுறாங்க கதிர். நான் சரவணன் கிட்ட பேசிட்டு ஏதோ ஒண்ணு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு நேரா சரவணன் கிட்ட, அண்ணன், நான் இது உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன். தயவு செஞ்சு நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. குமாரோட கல்யாணத்துக்கு வீட்டுல இருக்க யாரும் போக வேண்டாம். நானும் ராஜி அம்மா 3 பேர் மட்டும் போயிட்டு வரட்டுமா? இது எதுக்கு கேக்குறேன்னா, ராஜி ஒரு நாத்தனார் கடமையை செய்யணும்னு ஆசைப்படுறா. அவங்க அப்பாவுக்கும் உடம்பு முடியாம இருக்கு, அதனால போயிட்டு வரட்டும்னு நினைக்கிறோம்னு சொல்றாங்க. உடனே சரவணனுக்கு பயங்கர கோவம் வருது. உன்னை பொறுத்த வரைக்கும் உன் பொண்டாட்டி கஷ்டப்படுவாங்க, உன் மாமனார் கஷ்டப்படுவாங்க, இவங்க எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. ஆனா உன் அண்ணன் இங்க நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அது உன் கண்ணுக்கு தெரியல, அப்படிதானடா? அப்படிதான். இங்க பாருடா, என் கண்ணு முன்னாடி முழிக்கவே முழிக்காத, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுன்னு சொல்லி கதிரை கண்டபடி பேசி அனுப்பிடுறாங்க. இது எல்லாமே சரவணன் ரியலா பண்ணல. சரவணன் அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. செந்தில் அண்ணன் என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. டே செந்தில், தயவு செஞ்சு என்னை காப்பாத்துடா. நான் எல்லார்கிட்டையும் எப்படியும் நடந்துக்கிறேன், என்னால நானாவே இருக்க முடியல. செந்தில் காப்பாத்துடான்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்ட பேசுறாங்க. இதை கேட்ட செந்தில் சரவணனை மீட்டெடுக்க என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.